வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026. மிதுன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரக மாற்றங்களால் நடக்கப் போவது, கிரகங்கள் தரப்போவது, பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. மிதுன ராசி என்றாலே மென்மையும் உண்மையும் நிறைந்த ராசி என்று பல பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்கும். கிரக மாற்றங்கள் என்பது ராஜ கிரகங்கள் ஒரு நிலையில் பலன்களை தரும், உபகிரகங்கள் ஒரு நிலையில் பலன்கள் தரும். ராஜ கிரகங்கள் என்றாலே குரு, சனி, ராகு, கேதுக்கள் தான். இது ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று பலன்களை தரக்கூடிய சக்தி படைத்தது, நன்மையோ இல்லை தீமையோ. உபகிரகங்கள் என்றது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். மாதந்தோறும் பயிற்சி பெறுவது இந்த கிரகங்கள். இதில் சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெற்று பலன்களை தருவார். ஒரே நிலையில் எந்த ராசிக்கும் நிலையாக கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தர முடியாது, தர வாய்ப்புகள் கிடையாது. மாற்றங்கள் மட்டும்தான் கிரகங்களில் நன்மையும் நற்பலன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய சக்தி கிரக மாற்றங்களால் 12 ராசிக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் மிதுன ராசியான உங்களுக்கு உபகிரகங்களும் சரி, ராஜகிரகங்களும் சரி, எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்த்து விடலாம். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் காலம் சந்திராஷ்டம தினங்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காலத்தில் 2.25 நாள் தான். இந்த நேரத்தில், இந்த 2.25 நாட்களில் புதிதாக வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் புதுசாக செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதை தவிர்ப்பது, அதை செய்யாமல் இருப்பது நற்பலன்களை தரும். ஒருவேளை செய்தால் பாதகம் படுபாதகமாக இருந்து விடுமா என்றால் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்துவிடும். அதற்காக இந்த சந்திராஷ்டம தினங்களில் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்வது நல்லது. யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் வீணான பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருப்பதிலே மிகவும் முக்கியமான நாட்கள். அதை நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்க வேண்டும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஒருவேளை வெளியூர் பிரயாணம் செய்து பார்த்தீங்கன்னாக்கா வீணான அலைச்சலும், மன உளைச்சலும், பொருள் விரயங்களும் ஏற்படும். இது அனுபவத்தில் பாருங்கள். அனுபவத்தில் பாருங்கன்னாக்கா ஒரு முறை அனுபவித்து பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும். சரிங்களா? சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026, சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:17 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026, சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி
37 நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தருகின்ற பலன்களை பற்றி பார்த்து விடலாம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மகுரு என்றால் இப்பொழுது தாக்கங்கள் குறைந்து காணப்படும். இதனால் வரையில் அதிகப்படியான தொல்லைகளும் அதிகப்படியான அலைச்சலும் உடல் நலத்தில் பிரச்சனையும் தேவையில்லாத குழப்பமும் பொருள் விரயமும் மருத்துவ செலவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் இருந்திருக்கும். சித்திரை மாதத்தில் இல்லை, இந்த பதிவை பார்க்கின்ற நாட்களில் கூட மன அமைதியும் ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்பட்டிருந்த பல வகையான பின்னடைவும் உங்களுக்கு படிப்படியாக கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்களை உருவாக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். அதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம், உணரலாம். சரி, குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகியதுமே அதிவேகமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நன்மைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய மன திருப்திக்கு தகுந்தவாறு நடந்தே தீரும். கேது பகவான் ராசிக்கு 3 இருக்கிறார். இவர் தாங்க உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. ஏன்னா 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்றால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னால் முடியும் என்கின்ற தைரியத்தை கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லை, கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு இறை சக்தி உங்களுக்கு கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து காப்பாற்றும், நல்லதை நினைக்க சொல்லும், நல்வழியில் செல்ல வைக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்யணுன்ற ஆசையும் தூண்டுதலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ராகுபவன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரால் கெடு பலன்கள் இல்லை, நற்பலன்களே நடக்கும். ராசிக்கு 10 சனி, செவ்வாய், புதன். சனியும் செவ்வாயும் புதனும் ஒன்று கூடி உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பது இம்மாதத்தில் மிக கவனமாக இருக்கணும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று சேர்ந்தாலே உறவு சிக்கல், உறவுகளால் சிக்கல், சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை, இரத்த பந்தத்தில் பிரச்சனை, உடன்பிறப்பால் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை கொடுப்பார். கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். குரு மாறிவிட்டதும் குருவின் பார்வை சனிக்கும் செவ்வாய்க்கும் கிடைப்பதால் ஒருவேளை குறையலாம். ஜாதகத்தில் தசா சரி இல்லாமல் இருந்தால் பாதக பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பலவீனமாக இருக்கிறார். புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார். புதன் நீசம் பெற்று இருக்கும்போது வேண்டாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஒரு நிலையாக இருக்கும். குரு பகவான் நல்லா வந்தாலும் பிரச்சனை, சனி பகவான் நல்லா வந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லாமல் போனாலும் பிரச்சனைனாக்கா கிரக இணைவுகளாகப்பட்டது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பாதகம் படுபாதகம். செவ்வாய் புதன் சேர்க்கை, அதிலும் செவ்வாயும் புதனும் யாராவது ஒருத்தர் நீசம் பெற்றிருந்தால் உடலில் பல வகையான உஷ்ண பாதிப்புகளும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களும் வருவது இந்த காலகட்டத்தில் தான். ஏற்கனவே சித்திரை மாதம் என்பது வெயில் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது நிறைய பாதகங்களையும் உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த நிலையில் செவ்வாயும் புதனும் சேருவது, இவருடன் இணைந்து சனி பகவானும் சேருகின்ற இந்த காலத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இந்த காலகட்டம் சரியில்லை, இந்த நேரம் விலகியதும் அடுத்தது நல்லது செய்துக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்கின்ற மனநிலையில் மிதுன ராசியான நீங்கள் இருக்கணும். அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் சனி சேர்க்கை தான் இருக்குது. 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இணைவு, திடீர் தனலாபம், எடுத்த முயற்சிகளில் வெற்றி, அதற்கு பிறகு நீண்ட நாளாக உங்களுக்கு நிறைவேறாத சில ஆசைகளோ தேவைகளோ இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கு
மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய நற்பலன்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடக்கும். ஆனால் சூரியனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவானின் மாற்றமும் வருவதனால் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இரட்டிப்பாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். இதில் இருக்கக்கூடிய சிக்கல், ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மற்றொரு கிரகம் பாதகமாக இருப்பதினால் அதை தடுக்க, வருகின்ற நற்பலன்களை கெடுக்க சில உறவுகளும் சில மனிதர்களும் இருப்பாங்க. அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மிதுன ராசியானவங்களுக்கு கிடைத்துவிடும். தடை அதிகமாக இருந்தால் ஒன்றும் இல்லை, குலதெய்வத்துக்கு போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்து வேலையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.